ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 10/3/26। मीठे बच्चे, सबसे बड़ी बीमारी देहाभिमान की, इससे ही डाउनफॉल हुआ है, इसलिए अब தேஹி அபிமானி பனோ. பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, அனைத்தை விட மிகப்பெரிய நோய் தேக அபிமானத்தினுடைய நோய்தான். இதனால தான் வீழ்ச்சியடைந்து விட்டீர்கள். ஆகையால் இப்பொழுது தேஹி அபிமானி ஆகுங்கள். பிரஸ்ன, தும் பச்சோं की कर्मातीत அவஸ்தா கப் होगी? கேள்வி, குழந்தைகளுடைய கர்மாத்தீத் நிலை எப்பொழுது ஏற்படும்? உத்தர், जब योग बल से कर्म भोग पर विजय प्राप्त करेंगे, पूरा पूरा देही अभिमानी बनेंगे. ये देह अभिमान का ही रोग सबसे बड़ा है. इसे दुनिया पतित हुई है. பாபா சொல்றாங்க, எப்போ யோக பலத்தால் நம்ம கர்ம போகின் மீது வெற்றியை அடைகின்றோம், முழுமையிலும் முழுமையான தேஹி அபிமானியாக ஆகின்றோமோ, அப்பதான் என்ன ஆகும்? கர்மாத்தீத் நிலை ஏற்படும். ஏன்னா இந்த தேக அபிமானம்ங்கிற நோய் எல்லாத்தை விட ரொம்ப பழைய பெரிய நோய். இதனால உலகமே பதித்தமாக ஆகிவிட்டது. தேஹி அபிமானி பனோ तो बहुत वो खुशी व नशा रहे, चलन भी सुधरे. இப்போ தேஹி அபிமானியாக ஆகுங்கள், அப்போது குஷியாகவும் நஷாவோட இருக்க முடியும். நடத்தைகளில் கூட சீர்திருத்தம் என்பது ஏற்பட்டுவிடும். கீத் ராத்துக்கே ராகி தக்மத் ஜானா. பாடல், இரவு பிரயாணிகளை களைப்படையாதீர்கள். நைட் டிராவல் பண்ணக்கூடிய நாம களைப்படையக்கூடாது. ஓம் சாந்தி. ராகி கா அர்த்த ஹி தும் பச்சோं ने सुना. ஓம் சாந்தி. பாபா சொல்றாங்க, பிரயாணிகள் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு குழந்தைகள் கேட்டிருக்கிறீங்க. அர்த்தம் कोई समझा नहीं सकते सिवाय तुम ब्रह्मा मुह वंशावली பிராமணோ கே. பாபா சொல்றாங்க, வேற யாராலையும் இதை புரிய வைக்கவே முடியாது, உங்களை தவிர நீங்க மட்டும்தான் மற்றவங்களுக்கு இதை புரிய வைக்க முடியும். தும் ஜோ தேவி தேவதா ते तो मनुष्य, परंतु तुम्हारी सीरत बहुत अच्छी थी. सर्वगुण संपन्न, 16 कला संपूर्ण थे. तुम विश्व के मालिक थे. பாபா சொல்றாங்க, நீங்க தான் தேவி தேவதா ஆத்மாக்களாக இருந்தீங்க. அப்போ நம்ம மனிதர்களாகத்தான் இருந்தோம், ஆனா நம்முடைய தோற்றம் ரொம்ப நல்லா இருந்தது. அனைத்து குணங்களையும் நிறைஞ்சு 16 கலைகளையும் முழுமையான ஆத்மாக்களாக இருந்தோம். விஸ்வத்தினுடைய எஜமானர்களாக இருந்தோம். हीरे जैसे से कौड़ी जैसे कैसे बने ये मनुष्य नहीं जानते. வைரம் போல இருந்த நம்ம எப்படி சோழி போல ஆயிட்டோம் என்பது யாருக்குமே தெரியாது. तुमने भी नंबरवार पुरुषार्थ अनुसार पलटा खाया है. अभी तुम देवता बने नहीं हो, रेजुनेट हो रहे हैं. பாபா சொல்றாங்க, நீங்க கூட நம்பர்வார் முயற்சியினுடைய அனுசாரமாக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். நாம் இப்போ தேவதா ஆகலை, ஆனால் நம்மை புத்துணர்ச்சி அடைய வைத்து கொண்டிருக்கின்றோம். कोई थोड़ा बदले है, कोई 5%, कोई 10% சீரத் பதல்தி ஜாத்தே हैं. சில குழந்தைங்க கொஞ்சம் மாறி இருக்காங்க ஞானத்தை கேட்டு, சிலர் 5% மாறி இருக்காங்க, சிலர் 10% மாறி இருக்கிறாங்க. அதாவது நம்முடைய குணங்கள் பழக்க வழக்கங்கள் என்பது மாறிக்கொண்டே இருக்கின்றது. बाबा समझाते हैं, पूरा देही अभिमानी वो कोई भी नहीं बने हैं, घड़ी घड़ी देह अभिमान में आ जाते हैं. பாபா சொல்றாங்க, புரிய வைக்கிறார், குழந்தைகள் முழுமையான தேகி அபிமானியா இன்னும் ஆகலை, ஏன்னா அப்பப்போ தேக அபிமானம் என்பது வந்துவிடுகின்றது. ஏஹே சப்சே புரானா ரோக் है जिससे एक हाल हुआ है. देही अभिमानी बनने में बड़ी मेहनत है. जितना देही अभिमानी बनेंगे उतना बाप को याद करेंगे, अतः खुशी रहनी चाहिए. பழைய நோய் எது? தேக அபிமானம். அதனால என்ன நிலைமைக்கு ஆயிட்டோம் பாருங்க. பாபா சொல்றாரு, தேகி அபிமானி ஆகிறதுல ரொம்ப உழைக்கணும், நிறைய முயற்சி வேணும். எந்த அளவுக்கு தேகி அபிமானி ஆகிறோம் அந்த அளவுக்கு பாபா நினைவு பண்ணுவோம், எல்லைக்கு அப்பாற்பட்ட குஷியில் இருக்க முடியும். देह अभिमान में आने से ही लड़ना, झगड़ना, बंदरपना सब आ जाता है. ये பாபா समझाते हैं. பாபா சொல்றாங்க, எவ்வளோ நம்ம ஆத்ம அபிமானியா இருக்கோம் அவ்வளோ பாபா நினைக்க முடியும், நல்ல இனிமையான ஆத்மாவாக ஆகிடுவோம்.
ஆனா எப்போ தேகாபிமானம் வந்துடுது, அப்ப சண்டை சச்சரவுகள்ல வர்றது, குழப்பத்துல வர்றது, பாபா சொல்றாரு குரங்குத்தனங்கள் எல்லாமே, எல்லா விகாரங்களும் வந்து விடுகின்றது என்பதை பாபா புரிய வைக்கின்றார். बच्चे देह अभिमान में आकर शिव बाबा को भूल जाते हैं. குழந்தைகள் தேக அபிமானத்துல வந்து शिव பாபாவே மறந்து போயிடுறாங்க. बच्चों में देह अभिमान आ जाता है. குழந்தைகளுக்குள்ள தேக அபிமானம் என்பது வந்து விடுகின்றது. ये नहीं समझते कि हमको डायरेक्शन कौन देते हैं. हमेशा समझो शिव बाबा कहते हैं. நமக்கு யார் டைரக்ஷன் கொடுக்குறாங்க என்பதை கூட சில குழந்தைங்களால புரிஞ்சுக்க முடியல. அந்த அளவுக்கு தேக அபிமான். எப்பொழுதும் புரிஞ்சுக்குங்க, शिव बाबा சொல்றாரு. शिव बाबा को याद न करने से ही देह अभिमान में आ जाते हैं. शिव बाबा நினைக்காத காரணத்தினாலையும் தேக அபிமானத்துல வந்துடுறாங்க. பாபா இன்னைக்கு முழுக்க முழுக்க தேக அபிமானத்தை பத்தி சொல்லியிருக்கிறாரு. எதற்காக? நாம தேகி அபிமானி ஆகுவதற்கும் பாபா நினைவு பண்ணுவதற்கும் அதிகமான முயற்சி செய்யணும். தேகி அபிமானி ஆயிட்டோம்னா அந்த நிலையே நமக்கு 21 ஜென்மத்திற்கு நிலையானதாக ஆகிவிடும். अभी तो कर्मातीत अवस्था किसकी नहीं है. பாபா சொல்றாங்க இப்போ வரைக்கும் கர்மாத்தீத் நிலை என்பது யாருமே ஆகல. அச்சா, நல்லது. தாரணா கேலியே முக்கிய சார். தாரணைக்காக முக்கியமான விஷயம் முதல் பாயிண்ட், देह अभिमान में आकर कोई भी उल्टा सुल्टा कार्य नहीं करना. देही अभिमानी बनने का पूरा पूरा पुरुषार्थ करना है. अपना चलन सुधारते रहना है. தேக அபிமானத்தில் வந்து எந்த ஒரு வேண்டாத தலைகீழான செயல்களும் செய்ய வேண்டாம். தேகி அபிமானி ஆகுவதற்கு முழுமையிலும் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். தன்னுடைய பழக்க வழக்கங்கள் நடத்தைகளை சீர்திருத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், बहुत बहुत मीठा शीतल बनना है. अंदर में क्रोध मोह का जो भी भूत है उसे निकाल देना है. மிகவும் மிகவும் இனிமையாக குளிர்ந்தவராக ஆக வேண்டும். தனக்குள் என்னவெல்லாம் கோபம் பற்று என்ற பூதங்கள் இருக்கின்றதோ அதை நீக்கிவிட வேண்டும். வரதான், रिगार्ड देने का रिकॉर्ड ठीक रख, खुशी का महादान करने वाले புண்ணிய ஆத்மா பவ. மரியாதை கொடுப்பதற்கான பதிவேட்டை சரியாக வைத்து குஷி என்ற மகாதானம் செய்யக்கூடிய पुण्य आत्मा आहुंगल. वर्तमान समय चारों ओर रिकॉर्ड देने का रिकॉर्ड ठीक करने की आवश्यकता है. यही रिकॉर्ड का फिर चारों ओर बजेगा. பாபா சொல்றாங்க நிகழ்காலத்துல நாலாபுறங்களிலும் மரியாதை கொடுப்பதற்கான பதிவேட்டை சரியாக வைத்து கொள்வது மிகவும் அவசியமானது. நம்முடைய ரெஜிஸ்டர்ல மரியாதை கொடுப்பதற்கான ரெஜிஸ்டர்னு ஒன்று சரியா இருக்கணும். எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். இந்த பதிவேடு தான் நாலாபுறங்களிலும் அடுத்து போக ஆரம்பிக்கும். रिकॉर्ड देना और रिकॉर्ड लेना. छोटों को भी रिकॉर्ड दो, बड़े को भी रिकॉर्ड दो. ये रिकॉर्ड का रिकॉर्ड अभी निकलना चाहिए. பாபா சொல்றாங்க மரியாதை கொடுப்பது மற்றும் மரியாதை அடைவது. சின்னவங்களுக்கும் மரியாதை கொடுங்க, பெரியவங்களுக்கும் மரியாதை கொடுங்கள். இந்த மரியாதை கொடுப்பதற்கான பதிவேடை இப்போ நீங்க தயார் பண்ணுங்க. மற்றும் குஷி என்ற தானம் கொடுக்கக்கூடிய மகாதானி புண்ணிய ஆத்மா ஆகிடுவோம். யாருக்கு நம்ம மரியாதை கொடுத்தாலும் அவங்க குஷி அடைஞ்சிருவாங்க. இப்போ பிறரை மகிழ்ச்சி படுத்தணும்னா மரியாதை கொடுக்கணும். இதான் பெரியதிலும் பெரிய पुण्य कार्यों மற்றும் सेवा. स्लोगन, हर घड़ी को अंतिम घड़ी समझकर चलो तो एवर रेडी रहेंगे. ஸ்லோகன், ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நொடியையும் கடைசி நொடி, ஒவ்வொரு நொடியும் கடைசி நொடி என்று புரிந்து நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது எவரடியாக இருப்பீர்கள். இது நம்முடைய மாத்தேஸ்வரி மம்மாவினுடைய ஸ்லோகன். இந்த ஸ்லோகனை கடைபிடித்து தான் அவங்க நம்பர் 1 ஆனாங்க. இன்றைய நாளிற்கான அவ்வக்த இஷாரா, நம்பிக்கை என்ற அஸ்திவாரத்தை உறுதியாக்கி சதா பயமற்றவர் மற்றும் கவலையற்றவராக இருங்கள். जैसा ज्ञान की सब्जेक्ट है वैसा सेवा की भी सब्जेक्ट है. जो जिसमें फेथफुल निश्चय बुद्धि है वही नंबर आगे जा सकता है. எவ்வாறு ஞானத்தினுடைய பாடம் இருக்கின்றது, அதே போல சேவைக்கான பாடம் இருக்கிறது.
இதில் நம்பிக்கைக்குரியவராகி நிச்சய புத்தியுடன் இருக்கக்கூடியவர்கள் தான் முன்னாடி நம்பரில் வர முடியும். सुबह से रात तक अपना फिक्स प्रोग्राम डेली डायरी बनाओ, क्योंकि जिम्मेवार आत्माएं रिवासी आत्माएं नहीं, विश्व कल्याणकारी आत्माएं हों. பாபா சொல்கிறாங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தன்னோடக்கான ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. டெய்லி டைரி எழுதுங்க. ஏன்னா நாமெல்லாம் யார்? பொறுப்பான ஆத்மாக்கள். சும்மா வந்துட்டு போகக்கூடிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் கிடையாது. உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மாக்கள் நாம. जो जितना बड़ा आदमी होता है उसकी दिनचर्या செட் होती हैं. யார் எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு டைம் டேபிள் என்ன இருக்கும்? ஒவ்வொரு நாளைக்கு இதான் ப்ரோக்ராம்னு செட் பண்ணிடுவாங்க. ஓம் சாந்தி.